அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இப்போ லைவ் வந்துகிட்டு இருக்கு. அதில் சூப்பர் சாட் வரவங்களுக்கு கொஞ்சம் விரிவாகவும் பலன்கள் தெளிவாகவும் பரிகாரங்களும் சொல்லப்படுது. அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. சூப்பர் சாட்டில் வரலைன்னா நீங்கள் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் வரும். இப்போ தேதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா 13/8/2026 பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தீங்கன்னா பிரதம திதி மாலை 8:43 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு துதியை திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில நட்சத்திரம் காலை 6:09 முடிஞ்சிடுது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க மக நட்சத்திரம் இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:56க்கும் சூரியன் மறைவு மாலை 6:31க்கும். நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் எதுவும் இல்லை. மாலையில் 6:30 முதல் 7:30 வரை இருக்குது. ராகுகாலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பகல் 1:48 3:22 வரைக்கும். யமகண்டம் காலை 5:56 7:30 வரைக்கும். குளிகை காலை 9:05 10:39 வரைக்கும். இப்போ பிரதம திதிங்கிறது உலோகம், கருங்கல், மரம், அழகு வேலைகளை செய்யறதுக்கு ஏற்றது. சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதியாக கிடையாது. படுக்கை அறை, படுக்கை, அழகு கலை வேலை செய்கிறது, படம் வரைகிறது, கத்தி முதலிய ஆயுதங்களை செய்கிறதுக்கு பிரதம திதி ரொம்பவே நல்லது. மகன் நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுப காரியங்களுக்கு உகந்த நட்சத்திரம். உதாரணமாக பயிர், தொழில், திருமணம், வண்டி ஏற, ஆயுதம் பயில, இடம் தொடர்பான வழிபாடு செய்ய, கிணறு வெட்ட, தாலி செய்ய, மந்திரங்கள் பயன்படுத்த ஏற்ற ஒரு நட்சத்திரமாக இருக்கு. ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு போட்டி, ரிஷப ராசிக்கு நிம்மதி, மிதுன ராசிக்கு கவலை, கடக ராசிக்கு பக்தி, சிம்ம ராசிக்கு சினம், கன்னி ராசிக்கு பரிவு, துலாம் ராசிக்கு யோகம், விருச்சிக ராசிக்கு சுகம், தனுஷ் ராசிக்கு மேன்மை, மகர ராசிக்கு ஆக்கம், கும்ப ராசிக்கு தாமதம், மீன ராசிக்கு தடையாயிருக்கு. இன்றைய நாள் அனைவருக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் போகிறதுக்கான வாழ்த்துக்கள். நாளை ஜாலியாக கொண்டு போங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் இன்று உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியதும் செய்ய வேண்டியதுமா இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு குடும்பத்தில் சாதகமாக இல்லை. வேலை செய்கிற இடத்துலையும் கொஞ்சம் பதட்டங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரியும். நாளை சிந்திச்சு செயல்படுங்க. யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. எல்லாரையும் அனுசரித்து போனீங்கன்னா இன்னைக்கு பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்கும். இன்று வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத வகையில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். அது மருத்துவ செலவுகளாகவும் இருக்கும். வியாபார விஷயமா நெருக்கடிகள் கொஞ்சம் மன நிம்மதியை குறைக்கிற மாதிரி இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் எல்லா விஷயத்துலையும் அமைதியாக இருக்கிறது நல்லது. வேலை விஷயமா பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். தெய்வ வழிபாடு இன்று ரொம்பவே மனசுக்கு அமைதியை தரும். இன்று உங்களோட செயல்களில் காரியங்களில் தவறுகள் நேராமல் இருக்க பொறுமை ரொம்பவே அவசியம். பதட்டப்படாதீங்க. நன்மை தீமை இரண்டும் கலந்து நடைபெற நாளாக இருக்குது. ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு ஆறுதலை தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பணி சுமை அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவை பராமரிக்க முடியாது. அவங்களால எதிர்பாராத சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலைகளில் தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட நல்ல உறவை பராமரிக்கணும்னா அனுசரித்து போகிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. உறவில் பிரச்சனை இல்லாமல் புரிதலை அதிகப்படுத்துகிற மாதிரி உட்கார்ந்து பேசி பிரச்சனைகளை தீர்க்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஆன்மீக பயணம் போகிறதுக்காக பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஆறுதலை தரும். ஆனால் வீட்டில் அவசர செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை சிக்கனமாக செலவு பண்ணி தேவைகளை கரெக்டாக பூர்த்தி செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கண்களை தேவைப்பட்டால் பரிசோதனை செஞ்சுக்கிறது நல்லது. ஓய்வு எடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கடினமாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபாடு இல்லாமல் பதட்டத்தோடையும் குழப்பத்தோடையும் நாள் போகிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத மனசில் கவலைகள் இருக்கும். அதனால் குழப்பங்கள் ஏற்படுத்தாமல் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி தெளிவான சிந்தனைகளோட நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு சூழ்நிலையும் பக்குவமாக கையாளுங்க. வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனம். தேவையில்லாத
வார்த்தைகள் விட்டு பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று நீங்கள் செய்ய நினச்ச காரியத்தை முடிக்கிறதுக்கு காலதாமதமாகும். குடும்பத்தினரை அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வேலை செய்கிற இடத்துல ஊழியர்கள் ஒற்றுமையாக இருக்க மாட்டாங்க. அவங்களால சில சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கும். இன்று தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு உங்ககிட்ட வரவு இருக்கு. கவனமாக இருக்கிறது நல்லது. மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டிய நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்பவே கடினமாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை நேரத்தில் முடிக்க முடியாது. சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படுத்தி முக்கியமான வேலைகளை முன்னாடி முடிக்கிறது நல்லது. வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட ஈகோ இல்லாமல் கேஷுவலாக நார்மலாக பேசி பழகிறது, நட்பான அணுகுமுறை அவசியம் தேவை. உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பிடித்த மாதிரி விஷயங்களை செஞ்சு நாளை அமைதியாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு புனரமைப்பு மற்றும் செலவுக்காக பராமரிப்புக்காக செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். தேவையில்லாத செலவுகளால் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்று அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. உங்களோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஜாக்கிரதை. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். சுறுசுறுப்பும் நல்ல ஒரு உறுதியும் நிறையவே இன்று உங்ககிட்ட இருக்குது. புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். நல்ல ஒரு திறமையோட உங்களோட செயல்திறனோட எல்லா விஷயத்துலையும் அனுகூலமான பலன்கள் உண்டு. நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். மகிழ்ச்சியான தருணங்கள் குடும்பத்தில் நல்லாவே இருக்குது. தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மூலிமா நல்ல பலன்கள் உண்டு. சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வேலை செய்கிறவங்களுக்கு வேலையில் பணி சுமை குறையும். அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தானாக கிடைக்கும். இன்று உங்களோட வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது. வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு நாளை கொண்டு போவீங்க. புதிய அனுபவங்கள் இன்று நிறையவே இருக்குது. மகிழ்ச்சி நிறைஞ்ச நாளாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும். நீங்கள் செய்கிற வேலைகளை உங்களுக்கு திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்குரிய விதமாகவும் இந்த நாளை எடுத்துகிட்டு போங்க. பலன் தர விதமாக தான் நல்லாவே இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட இனிமையாக பேசி பழகுவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பிடித்து புரிதலோட நல்ல ஒரு அந்யுன்யத்தோட நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது. காதலர்களுக்கு இன்று ஏற்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்குது. ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுங்கள். குடும்பத்தோடையும் துணையோடையும் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். பணத்தை முறையாக பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. முதலீடுகள் செய்யறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட சேமிப்பு நல்ல ஒரு பலன் தர விதமாகவும் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசு அமைதியாக இருப்பீங்க. அதனால சிறந்த ஆரோக்கியம் இருக்குது. எந்த கவலையும் இல்லை. கடகராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் பொறுப்புகளோடையும் கொஞ்சம் பதட்டத்தோடையும் தான் நாள் இருக்கும். ஆரம்பமே உங்களுக்கு செய்ய வேண்டிய செயல்கள் அதிகமாக இருக்குது. காலையிலேயே ஏதோ ஒரு மன வருத்தமோ சின்னதாக மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுங்க. பேசும்போது வார்த்தைகளை கவனமாக பார்த்து பேசுங்க. இன்று நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வேலையில் செய்கிறதுக்கு கூட அதிகம் உழைக்க வேண்டியதாக இருக்குது. கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா வீண் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். நண்பர்கள் மூலிமா கொஞ்சம் அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆன்மீக பயணம் செய்கிறதுக்கோ கோயிலுக்கு போகிறதுக்கோ உகந்த நாளாக இருக்குது. உங்களோட வளர்ச்சியோ உங்களோட எதிர்காலம் குறித்து கவலைகள் அதிகமாக இருக்குது. பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்லதே நடக்கும். நாளை சிந்திச்சு பொறுமையாகவும் அமைதியாகவும் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. செய்கிற வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனோட வேலைகளை செய்வீங்க. யாரையும் நம்பாதீங்க. உங்களோட வேலைகளை தன்னிச்சையாக நீங்களே செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்களோட வருத்தமான உணர்வுகளை துணைக்கிட்ட காட்டுவீங்க. அது கோபமாகவும் எரிச்சலாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2 பேருக்கும்
மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்கள வசிக்கிற வழியில் பேசி பழகிறது, இனிமையாக பழகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இல்லை. உங்களோட பணத்தை கவனமாக கையாளுங்க. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கட்டுப்படுத்தலைன்னா கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அப்பாவோட உடல் நலத்துக்காக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கும் பதட்டமும் கவலையும் அதிகமாக இருக்கிறதுனால ஓய்வெடுங்க. சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு இன்று உங்களுக்கு கொஞ்சம் கலவையான நாளாக தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், பிரச்சனை இல்லாத ஒரு நாளாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து காலையிலேயே இந்த நாளை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா பெரிய பிரச்சனை இல்லாமல் அமைதியாக கொண்டு போகலாம். இன்று நிதானமும் பொறுமையும் அவசியமாக தேவை. சிந்திச்சு செயல்படுங்க. பாதுகாப்பான உணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்கனால பதட்டப்படாமல் திட்டமிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. ஆரோக்கியம் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். வீட்டில் பசங்களால் இனிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு அனுகூலம் உண்டு. வியாபாரத்தில் நல்லபடியாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்று சிறந்த அடித்தளத்தை அமைக்கிறதுக்கு, நல்ல தரத்தை உருவாக்குறதுக்கும் அதிகமாக சிந்தனை செய்வீங்க. உணர்ச்சி வசப்படாமல் உங்களை காத்துக்குங்க. பொறுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போனீங்கன்னா நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று பணி சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களோட சிக்கல்கள் வராமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட நல்லுறவை ஏற்படுத்திக்கிட்டு உங்களுக்கு பிடிச்சமான வேலைகளை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறது, தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. வேலையில் கொஞ்சம் கவனம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்கள் தனக்கூட முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதிலிருந்து விலகி இருங்க. துணைக்கிட்ட அதிகமாக பேசாதீங்க, கோவப்படாதீங்க. அவங்களோட அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் அவசியமாக தேவை. செய்ய வேண்டிய செயல்களை கொஞ்சம் துணைக்கிட்ட கோபமாக இல்லாமல் அன்பாக நட்பாக பேசி பழகி நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பணப்புழக்கத்தை தக்க வச்சுக்க செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. வரவை விட செலவுகள் அதிகமாக இருக்குது. விரயங்களாக வாய்ப்புண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உளைச்சல் காரணமாக கால் வலி, முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஓய்வு எடுக்கிறது, தியானம் செய்கிறது நல்லது. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வு, மனசுக்குள்ளே தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டும் தெளிவில்லாத மனநிலையோட நாள் முழுக்க இருக்கிற மாதிரி இருக்குது. நாள் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. தொழில் வியாபாரத்துலேயும் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். வேலையிலையும் சரி, கவனக்குறைவு காரணமாக தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்குங்க. இன்று உங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சோர்வும் மந்தமும் இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அடையிறதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். எடுக்கிற முயற்சிகளில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக தான் இருக்குது. வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல கவனமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கோயிலுக்கு போய் தெய்வ வழிபாடு செய்கிறது நல்லது. இன்று அதிர்ஷ்டத்தெல்லாம் நம்பாதீங்க. கடினமாக உழைத்து பலனுக்கு காத்திருக்கிறது நல்லது. பாட்டு கேட்கறது, சினிமாவுக்கு போகிறது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று சூழ்நிலைகள் சிறப்பாக இல்லை. பணி சுமை அதிகமாக இருக்குது. திட்டமிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் கவனமாக செய்ய வேண்டியது அவசியம். ஏன்னா இன்று நீங்கள் பதட்டத்தில் செய்கிற காரியங்கள் சிதறி தவறுகள் ஏற்பட்டு வேலைக்கு பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை பார்த்து சமாளிங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட தகவல் பரிமாற்ற பிரச்சனை இருக்குது. பேசுகிற வார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்று எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் பிரச்சனையை பேசி தீர்க்கிறது நல்லது. அமைதியாக பொறுமையாக சூழ்நிலையை கையாளுங்க. வாக்குவாதம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை தக்க வச்சுக்க செலவுகளை கட்டுப்படுத்தி நாளை கொண்டு போகிறது நல்லது. வீண் விரயங்கள் ஆகாமையோ வீண் பண இழப்பு ஏற்படாமல் பணத்தை கவனமாக கையாளுறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாரான ஆரோக்கியம் இருக்குது. தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புண்டு.
துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக தான் இருக்குது. மகிழ்ச்சிகரமாக இந்த நாள் முழுக்க கொண்டு போக வாய்ப்புண்டு. நீங்கள் நினச்ச மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு இன்று சாதகமாக இருக்கும். காலையிலேருந்து சுறுசுறுப்பாக இருப்பீங்க. வரவு நல்லா இருக்கும். வரவு இருக்கும் போத என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை விருப்பப்பட்டு செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாள். பசங்களால் நல்ல ஒரு சந்தோஷமும் திருப்தியும் அவங்க பொறுப்போடு நடந்துக்கிறதுனால ஏற்படலாம். அடுத்தவங்களுக்கு உதவுற வகையில் உங்ககிட்ட இன்று பணவரவு நல்லா இருக்கு. திருப்தியான மனநிலையோட செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த வங்கி கடன் பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்ல சாதகமான விளைவுகள் பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. உற்சாகமான நாள். புதிய வளர்ச்சி பாதையில முன்னேறுவீங்க. உங்களோட செயல்களை திட்டமிட்டு முறையா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வெற்றி உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் திட்டங்கள் தீட்டுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை செய்கிற இடத்துல நல்ல பெயரும் புகழும் அடைவீங்க. உங்களோட சூழ்நிலைகள் சிறப்பாக இருக்குது. திருப்தியான மனநிலையோட வேலைகளை செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இன்றைய நாள் நல்லாவே இருக்கும். ஊக்கத்தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட அன்பு வசப்பட்டு காணப்படுவீங்க. ரொமான்டிக்கான ஒரு நாள். ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஒரு புரிஞ்சுக்கிட்டு மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு அந்யுன்யத்தோடையும் நாளை கொண்டு போக வாய்ப்பு உண்டு. இனிமையான தருணங்களை அனுபவிக்க நாளை தயாராக வச்சுக்கோங்க. ஜாலியாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பண வரவு இருக்குது. சேமிப்பும் பழக்கத்தை அதிகமாக்குவீங்க. உங்களோட பண சம்பந்தமான முடிவுகள் எடுக்கவும் முதலீடுகள் செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பலன் தர விதமாக இருக்கும். பயன்படுத்திக்கிறது நல்லது. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை. முழுமையான ஆரோக்கியத்தோட நாள் முழுக்க இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இன்று கொஞ்சம் வளர்ச்சிக்குரிய ஒரு நாள். தெளிவான சிந்தனைகள், நிறைய விஷயங்களை புதுசாக செய்யறதுக்கும் புதிய முயற்சிகளை செய்யறதுக்கும் உகந்த ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும். கூட பிறந்தவங்க வகையில் நல்ல ஒரு அனுகூலமான பலன் உண்டு. பசங்க மூலியமா எதிர்பாராத சந்தோஷமான மகிழ்ச்சி தர விஷயங்கள் நடைபெறும். வீட்டில் குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் மங்கள நிகழ்வுகள் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மகிழ்ச்சியும் கூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உள்ளத்துக்கு ஆனந்தமும் நல்ல ஒரு உற்சாகமும் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் பணியாட்கள் பொறுப்போட செயல்படுவாங்க. எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தாரோட ஆதரவு இருக்கிறது உங்களுக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சிலருக்கு வேலை விஷயமாகவும் தொழிலையும் நல்ல ஒரு லாபமும் வளர்ச்சியும் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். நாள் முழுக்க மும்முரமாக இருப்பீங்க. மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. திருப்தியான மனநிலை நிறையவே இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலையில் நல்ல ஒரு அர்ப்பணிப்பு நல்லாவே இருக்கும். எல்லா வேலையும் யோசித்து நல்ல ஒரு திருப்திகரமாக செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சியும் தொழிலில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்காலத்துக்கான திட்டங்களை தீட்டி நாளை கொண்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று தொணக்கூட இனிமையான பேசி பழகக்கூடிய ஒரு நாள். 2 பேரும் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு புரிதலுடைய அன்னுநித்தியுடைய நாளை கொண்டு போவீங்க. நாளை சிறப்பானதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி சிறப்பாக தான் இருக்குது. உங்களோட வங்கி இருப்பு உயர்றதை நீங்களே பார்ப்பீங்க. அது உங்களுக்கு திருப்தியை தரும். சேமிக்கிறதுக்கும் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் முதலீடு செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். தேக ஆரோக்கியம் உறுதியாக இருக்கிறத பார்த்து மகிழக்கூடிய நாளாக இருக்குது. தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா சில விஷயங்களில் தடை தாமதங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் பதட்டத்தோட செய்கிற காரியங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். உங்களோட பசங்க கூடயும் சரி பெற்றோர்கள் கூடயும் சரி சின்னதாக மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட தன்னிலையோ கட்டுப்பாட்டையோ இழக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. அது வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், புதிய நபர்கள் கூட பேசும்போது கவனமாக பார்த்து பேசுறது நல்லது. உணர்ச்சி வசப்படக்கூடாத நாளாக இருக்குது. நீங்கள் எடுத்த காரியத்தை முடிக்கிறதுக்கு தடங்கல்கள் அதிகமாக இருக்கும். மனஸ்தாபங்கள் வீட்டில் இருக்குது. புதிய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. வியாபாரத்தில் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போங்க. உங்களோட உணர்ச்சிகளையும் உங்களோட உணர்வுகளையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பொறுமையும் நம்பிக்கையும் இன்று அவசியமாக தேவை. நம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றியை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். சிறந்த செயல்பாடு அவசியமாக தேவை. திட்டமிட்டு எல்லா வேலையும் செய்யுங்க.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை பளு அதிகமாக தான் இருக்குது. கவனமாக செய்ய வேண்டியதும் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் அவசியம். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா பணியில் கெட்ட பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. கவனமாக வேலைகளை செய்யுங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சுற்றி நடக்கிற விஷயங்களை லேசாக எடுத்துகிட்டு போங்க. தொணக்கிட்ட கருத்து மதிப்பு கொடுங்க. அவங்க பேசுகிற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2 பேரும் பரஸ்பர புரிதலோட பிரச்சனையை பேசி தீர்க்கிறது நல்லது. வாக்குவாதங்களும் விவாதங்களும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். அமைதியாக இருந்து நாளை கொண்டு போகிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்கும். அதே நேரம் தேவையில்லாத செலவினங்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு பணத்தை செலவை கண்காணித்து செலவு செய்யுங்க. வீண் செலவு செஞ்சுட்டு அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அசௌகரியம் காரணமாக ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்குது. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து அடுத்த அடி எடுத்து வைக்கும் போது நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. உறவுகளுக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களோ மனஸ்தாபங்களோ ஏற்பட வாய்ப்புண்டு. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத கவலையும் பயமும் ஏற்படலும். அதை தவிர்க்க உங்களை நீங்களே உற்சாகமாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க. மனசுக்குள்ளே வர்த்திக்காமல் நாளை கொண்டு போகிறது நல்லது. நீங்கள் செய்கிற செயல்களில் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே அவசியமாக தேவை. அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடாதீங்க. வேலையில் மேலதிகாரிகள் கூட வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது. சில அசௌகரியங்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆன்மீக ஈடுபாடு மேற்கொள்வது கண்டிப்பாக அவசியம். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை பளு அதிகமாக தான் இருக்கும். உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்பட வேண்டியது நல்லது. காலையிலேயே உங்களோட வேலைகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்யுங்க. ஏன்னா தவறுகளோ வேலைகள் நிலுவையில் நிற்கவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதையாக நாளை கொண்டு போங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கூட உங்களோட உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்துங்க. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படாதீங்க. அமைதியான அணுகுமுறை தேவை. விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா இருக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையாக்காதீங்க. நிதானமாக நாளை கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சின்னதாக கடன்கள் வாங்கி தான் உங்களோட தேவைகளே பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கும். ஜாக்கிரதையாக பணத்தை கையாளுங்க. ஏன்னா பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை மாதிரி பிரச்சனை இருக்குது. சளி இருமல் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு இன்று நல்ல ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாள், சிறப்பான ஒரு நாளாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நாள் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். செய்கிற வேலைகள் எல்லாமே தெளிவாகவும் பிரச்சனை இல்லாமல் நல்ல ஒரு பலன் தர விதமாக இருக்கும். செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்ற பாதைக்கும் போகும். துணை வழி உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். சுப செலவுகளும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலையில் உயர் அதிகாரிகளோட அன்பையும் ஆதரவையும் பெறுவீங்க. பெரிய மனிதர்களோட அன்பு அறிமுகம் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ந்து சந்தோஷமாகவும் குடும்பத்தோட இனிமையான தருணங்களும் அனுபவிக்கலாம். இன்று நாள் முழுக்க உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கத்தான் செய்து அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்குது. திருப்தி நல்லாவே இருக்குது. உங்களை விட மூத்தவர்கள் மற்றும் நலம் விரும்பிகள் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை எல்லாமே புத்துணர்ச்சியோட வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திறமைகள் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறக்கூடிய விதமாக இருக்குது. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடந்துக்குவீங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதல் இருக்கும். எதிர்காலம் குறித்து கலந்து ஆலோசிக்கவும் நல்ல ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கும் ஏற்ற ஒரு நாள். காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் திருப்திகரமாக இருக்குது. சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் நண்பர்கள் கிட்ட இருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பணம் நல்ல ஒரு முதலீடு செய்யறதுக்கான நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக நாள் முழுக்க ஆரோக்கியமும் உற்சாகமும் நிறைஞ்ச நாளாக இருக்குது. எந்த கவலையும் இல்லை.
மீன ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்ககிட்ட நல்ல ஒரு சுறுசுறுப்பும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்குது. நாளை சிறப்பாக திட்டமிடுவீங்க. எல்லா விஷயத்துலையும் நல்ல ஒரு பலன் தர விதமான வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது. நாளை இன்று உங்களுடையதாக ஆக்கிறதுக்கு காலையிலேயே கொஞ்சம் திட்டமிடுங்க. உங்களோட செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்ககிட்ட நல்ல ஒரு உறுதியும் தைரியமும் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்தையும் துணிச்சலோட உறுதியோட தைரியமாக செஞ்சு முடிப்பீங்க. எல்லா விஷயத்துலையும் உற்சாகமும் வேலைகளையும் செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். திருமண சுபகாரிய முயற்சிகள் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வேலை வாய்ப்போ வளர்ச்சியோ முன்னேற்றமோ பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்புண்டு. மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக தான் இருக்குது. உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் நாள் முழுக்க இருப்பீங்க. திருப்தி காணப்படும். உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். வேலையில் நேர்மையாக இருப்பீங்க. சிறந்த அர்ப்பணிப்போட வேலைகளை செய்வீங்க. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியும் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தோணக்கூட உங்களோட உணர்வுகளை நட்பான முறையிலையும் நல்ல ஒரு அன்பான முறையிலையும் பகிர்ந்துக்குவீங்க. 2 பேரும் ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்கிட்டு மனசு அன்பு அதிகரித்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வளர்ச்சி இன்று நல்லாவே சிறப்பாக இருக்கும். உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு பணம் கையில் இருக்குது. உபரி பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சின்ன சின்ன முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். திடமாக இருப்பீங்க. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. மகிழ்ச்சியாக ஜாலியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. உங்கள் ராசி பலன் கேட்டப்போ ராசியை கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இப்போது தினசரி லைவ் வருது. நீங்கள் லைவில் சூப்பர் சாட்டில் பலனை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தோஷங்கள், பரிகாரங்கள், கிரகநிலைகள், அதுக்கப்புறம் தசாபுக்திகள் எல்லாத்தையும் பார்த்து உங்களோட ராசிக்கு உங்களோட ஜாதகத்துக்கு பலன்கள் சூப்பர் சாட்டில் மட்டும் சொல்லப்படும். ஃப்ரீ சாட் வந்தீங்கன்னா உங்களுக்கான கேள்விக்கான பதில்கள் மட்டும் வரும். இப்போது இந்த லைவை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் உங்கள் இந்த வீடியோஸ் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. உங்கள் நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை மேம்படணும்னா அட்லீஸ்ட் 2-3 வருஷத்துக்கு ஒரு முறையாவது உங்களோட சுயஜாதகம் பார்த்து பலனடைறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட நண்பர்கள் நீங்கள் சுயஜாதகம் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ கடைசியில் என்னோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. அதை பார்த்து அதில் கான்டாக்ட் பண்ணுறது நல்லது. நன்றி, வணக்கம்.